வணக்கம். நம்முடைய அல்டிமேட் ஸ்டார் தல என்று ரசிகர்களால் போற்றப்படக்கூடிய, வாழ்த்தப்படக்கூடிய, ஆனால் இந்த பட்டம் எதுவுமே வேணாம் எனக்கு, நான் வெறும் ஏகே அஜித்குமார் தான் அப்படின்னு இந்த அடக்கத்தோடு சொன்ன ஒரு மிகச்சிறந்த நடிகர் யாருன்னு கேட்டால் நம்முடைய அஜித் அவர்கள் தான். 1990 என் வீடு என் கணவர் அப்படிங்கிற படம் சுரேஷ் நதியா நடித்த படத்தில் ஸ்கூல் பாயா அறிமுகமாகி, பிறகு 93 அமராவதிங்கிற படத்தில் கதாநாயகனாக தொடங்கி தனக்கென ஒரு தனி இடத்த வச்சுக்கிட்டு திரையுலகில் ஒரு பெரிய சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அஜித் அவர்கள். அதாவது தியாகராஜ பாகவதர், பி.யூர் சின்னப்பா, அதுக்கு பிறகு எம்ஜிஆர், சிவாஜி, அதுக்கு பிறகு ரஜினி, கமல், இந்த வரிசையில் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்முடைய அஜித் அவர்களும் விஜய் அவர்களும், இந்த இப்படியான ஒரு இரட்டை கதாநாயகர்களாக நம்முடைய தமிழ் திரையுலகம் எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்கும், இரட்டை குதிரைகள் மாதிரி. இதில் அஜித் அவர்களுடைய இப்போ ரிலீஸான 10ஆம் தேதி ரிலீஸான குட் பேட் அக்லி படம் நான் குடும்பத்தோடு போய் பார்த்தேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என்ன அப்படின்னா, நான் எப்படி அதை பார்த்து ரசிக்கிறேனோ இல்லையோ, அஜித்குமாருடைய ரசிகர்கள் பார்த்த இதை நான் தியேட்டர் முழுக்க பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு மகிழ்ச்சி வெள்ளம் பரவிக்கிட்டே இருந்தது. நம்ம மதுரையினுடைய ஒரு மிகச்சிறந்த தேட்டர்களில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா வெற்றி தேட்டர் தான். அதனுடைய நண்பர் வெற்றி அவர்கள் உடனே நான் சொன்ன உடனே அங்கே எங்களை வரவழைச்சாங்க. அப்போ பார்த்தபோது ரசிகர்கள் ஷோ பார்த்த மாதிரியே எனக்கு இருந்தது. இந்த படத்தோட பேரே நமக்கு இப்போ அறிமுகமான பேர் தான். 1966 வந்த கிளியன்ட் ஈஸ்ட்வுட்டினுடைய படம் த குட், த பேட் அண்ட் த அக்லி அப்படிங்கிற அந்த படத்தோட அந்த பேரை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த படம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படின்னு பார்த்தா நமக்கு ஒரு 2 வரியில் சொல்லிடலாம். எப்படி, அதாவது ஒரு கேங்ஸ்டர் தன்னுடைய மகன் பிறக்கிற நேரத்தில் அந்த கேங்ஸ்டர் மனைவிக்கு அந்த தொழில் பிடிக்கலை, மகன் பிறந்திருக்கிறான், பார்க்க தொட வர்றாரு, தொடாதுன்றாங்க. வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன், நல்லவனாக இருந்தால் வாங்க, இல்லாட்டி போங்க அப்படின்றாங்க. அந்த நல்லவனுக்காக, தன்னுடைய பிறந்த பிள்ளைக்காக 18 ஆண்டு காலம் சிறையில் ஏற்றால தவ வாழ்க்கை வாழ்கிற மாதிரி வாழ்கிறாரு. அதே மாதிரி அங்கே அந்த சிறை முழுவதும் தன்னுடைய கைக்குள்ளே வச்சிருக்க மாதிரி இருக்கிறாரு. இருக்கும், கால் இருக்கும், புக் இருக்கும், மொழி இருக்கும். பிறகு அந்த பையனுடைய அந்த கான்வகேஷன், பட்டமளிப்பு விழா, மேல்நாட்டில் அது ரொம்ப முக்கியமான ஒன்று. பிறந்தநாள் இதுகளுக்கு வரணும்னு நினைக்கிற போது ரொம்ப முயற்சி பண்ணி அவர் அங்கே சேர்ற போது மகனை அவர் சந்திக்க போகிறாங்க. அப்போ மகன் குற்றவாளியாக்கப்பட்டு சிறையில் இருக்கார். இப்போ யார் இதை செஞ்சிருப்பா? மனைவி சொல்கிறாங்க, உங்கள் பழைய விரோதிகள் தான். இவரும் தேடி பார்க்குறாரு. அப்போ தான் ஒரு பெரிய திருப்பம் இருக்குது. அது என்ன? படத்தை போய் நீங்கள் பாருங்கள். மகனை மீட்டெடுத்தாரா, பழைய எதிரிகள் யார், புதிய எதிரி யார், இது எல்லாத்தையுமே படத்தில் ரொம்ப பரபரப்பாக சொல்லியிருக்கிறாரு. ஆதிக் ரவிச்சந்திரன் ஏற்கனவே நமக்கு மார்க் ஆண்டனின்னு விஷால் எஸ்.ஜே. சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணியிருப்பார். நமக்கு பார்த்து ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான படம் தான் அதுவும். இப்போ இதில் இந்த கதை தாங்க, இதை வச்சுக்கிட்டு இந்த கதையை கொண்டு போகணும். எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னா, ஜிவி பிரகாஷனுடைய இசை முக்கியமாக கை கொடுக்குது. அதெல்லாம் தாண்டி படத்தை ரொம்ப அப்படியே ஒரு கலகலப்பாகிறது, தேட்டரை அப்படியே எந்திரிச்சு விசிலடிக்க வைக்கிறது எதுன்னு கேட்டால் இசைஞானி அவர்களுடைய பாட்டு, 3 பாட்டுங்க. என்ன ஆச்சரியன்னா, இசைஞானி படத்தில் இருந்தாலும் ஜெயிக்கிறாரு, அவர் பாட்டு இருந்தாலும் ஜெயிக்குது. அந்த பாட்டெல்லாம் நமக்கு கேட்க கேட்க ஆச்சரியமாக இருக்குது. அந்த வில்லன் அறிமுகமாகிறப்பே யாராது அப்படின்னு கேட்டோம்னா அந்த பாட்டை ஆரம்பிக்கிறப்ப அப்படியே தேட்டர் கலகலத்து போகுது. அப்படியே பாசம், சென்டிமெண்ட்ஸு, சண்டைக்காட்சி, ஸ்பெயின் நாடு,
மும்பை, மதுரையிலேருந்து வந்த பையன், இந்த மாதிரியான விஷயங்களோட ஒரு பெரிய டீம் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக சொல்கிறதா இருந்தால் கதாநாயகன் அஜித்னா, கதாநாயகி வந்து த்ரிஷா, வில்லன் கேரக்டரில் முக்கியமான ரோலில் அர்ஜுன் தாஸ் நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் பிரபு இருக்காரு, பிரசன்னா இருக்கிறாரு, எல்லாருமே இருக்கிறாங்க. இந்த வேகமான படத்தை நகர்த்தி கொண்டு போகிறதுல 2 பேருக்கு முக்கியமான பங்கு உண்டு. கதாநாயகன், கதாநாயகி, எல்லாத்தையும் தாண்டி ஒளிப்பதிவாளர் அபிநந்தன் ராமானுஜன், அதே போல் எடிட்டர், இவங்களெல்லாம் சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு முறையும் இந்த படத்தில் வரக்கூடிய அந்த பாடல், இசை, அதே போல் சண்டை காட்சிகள் என்று மாறுபட்ட விஷயங்கள் இருக்குது. சரி, இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். இந்த படம் வந்து இதில் வந்து வேறு குறைபாடுகள் இருக்கா, மற்றதெல்லாம் இருக்கா? எனக்கு என்ன அப்படின்னா, ரசித்து பார்க்கணும்னா படத்தை பார்த்துடணும், இல்லை விமர்சனமாக பார்க்கணும்னா அதுக்குரிய முறையில் பார்க்கணும். ரசித்து பார்க்குறவங்களுக்கு எல்லா படமும் நல்ல படம் தாங்க. அப்படியே இருந்தால் போதுமா? அது அந்த படத்தினுடைய நிறைகுறைகளை சொல்ல வேண்டாமா? அது நம்ம வேலை இல்லைங்க. ஏன்னா எந்த படத்தையும் வெற்றி பெறக்கூடாதுன்னு யாருமே எடுக்க மாட்டாங்க. இதில் கதாநாயகன் அஜித்துடைய உழைப்பும் சரி, இயக்குனர்கள் மற்றவர்களுடைய உழைப்பும் சரி, உண்மையிலேயே வியக்கத்தக்க முறையில் இருக்குது. இந்த படத்தில் ஆங்காங்கே இவருடைய பழைய படங்களெல்லாம் போகிற போக்கில் அந்த வரலாறை சொல்கிறோம்னா அப்படின்னு சொல்கிறப்ப வரலாறு வருது. வாலி பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறப்ப வாலி படம். இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா வாலியில் 3 பேர் வாங்குங்க முக்கியமான இடத்துல. ஆனால் ஒரு 2 பேர் தான், சிம்ரன், அஜித். அவரே 2ஆ வந்து எப்படி பண்ணுறாரு அப்படின்னு. இதில் ஒரு இடத்துல அப்படி பண்ணியும் காட்டுவார், வாலி மாதிரி பண்ணி காட்டுவார். பழைய படங்களுடைய அந்த எல்லா ரெஃபரன்ஸையும் கொடுக்குறப்ப அப்படியே வந்துட்டு நமக்கு போகுது. இருந்தாலும் இதுக்கு என்ன நிறைவாக சொல்ல போகிறோம்? ரசிகர்கள் எப்படி மகிழ்கிறார்களோ அதே மாதிரி அத்தனை பேரையும் மகிழுமாறு, பார்க்குற அத்தனை பேரும் மகிழுமாறு இந்த படம் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா கொடுத்துருக்கலாமோன்னு நமக்கு தோணுது. இன்றைக்கி ரசிகர்கள் மகிழ்கிறாங்க, இப்போ நானும் ரசிகர் தானே, மகிழ்கிறாங்க. எல்லாரும் ரசிக்கலாங்கிற மாதிரியான விஷயத்துக்கு இந்த படத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம வந்து மக்களுக்கு கொண்டு போயிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ரசிகர்களுக்காக எடுக்கப்பட்ட படம், வெகுஜன மக்களையும் ஈர்க்கிற படம் என்று இதை பற்றி சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரசிகனாக பாருங்கள். விமர்சிக்கக்கூடிய விஷயங்கள் 1000 இருந்தாலும் கூட இந்த உழைப்பையும் இந்த செயலையும் நாம் பாராட்டுவோம். அஜித் அவர்களுடைய திரையுலக வாழ்க்கையில் எத்தனையோ வெற்றி படங்களை அவர் கொடுத்துருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் சாதாரண ரோலில் வந்து கூட அவர் ஜெயிச்சுட்டு போயிருக்காருங்க. கார்த்திக் ஹீரோவாக இருப்பார். அந்த கார்த்திக் ஹீரோவாக இருக்கக்கூடிய படத்தில் இவர் வர்ற இடம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன கெஸ்ட் ரோலில் வந்தால் கூட அழகாக இருக்கும். இங்கிலீஷ் படத்தில் ஸ்ரீதேவி தான் ஹீரோயின். இவர் வந்து அப்படி விமானத்தில் ஏறி இறங்குவாருங்க. தேட்டரில் அவ்வளோ ஒரு கலகலப்பு இருக்கும். பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் இருக்கும், நம்ம வீட்டு பிள்ளையை பார்க்குற மாதிரி. அப்படி பார்க்குறப்ப அஜித் அவர்களுடைய பயணத்தில் இந்த படம் வெகு நாட்களுக்கு பிறகு இந்த படத்தினுடைய வெற்றி அவருக்கும் மகிழ்ச்சியை தருகிறது, பார்த்த நமக்கும் மகிழ்ச்சியை தருகிறது. வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ, குட், பேட் அண்ட் அக்லி அப்படின்னு படத்தோட பேர் இருந்தாலும் கூட அவர் குட்டாக இருந்து எப்படி பேடாகி அக்லியாக மாற வச்சிருந்த அவருடைய எதிரிகள் அப்படி மாற வச்சாங்கன்னு சொல்கிற போது நம்ம பார்க்குறோம். பிறகு மீண்டும் அவர் தன்னுடைய பழைய நிலைக்கு வர்றாருங்கிறப்ப ஸோ குட் அப்படின்னு நம்ம படத்தை முடிக்கலாம். குழந்தைகளோடு குடும்பத்தோடு போய் பாருங்க. குட், பேட் அண்ட் அக்லி. குட். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். இது எப்படி? தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப் இருந்தா ஈஸியா தங்கமா சேமிச்சு தங்கமாவே வாங்கிக்கலாம். அதுவும் 100 ரூபாயில இருந்து. என்னது? 100 ரூபாயில இருந்து தங்கம் சேமிக்கலாமா? தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப். தங்க சேமிப்பில் புது மாற்றம் வந்தாச்சு. தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப் வந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தங்கம் சேமிக்கலாமே, பெருவெள்ளமாக மாத்திடலாமே. தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.